ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் கிராட்டிஃபை. ஸோ கியூஆர் கோட் கேன்வாவில் எப்படி ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய டெக் கிராட்டிஃபை சேனலுக்கு ஒரு கியூஆர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஜஸ்ட் வந்து பின்னாடி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ கியூஆர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. எலமெண்ட்ஸில் கியூஆர் கோட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணோடனே இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் அப்படின்ற டேப் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதோடைய கியூஆரை கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த யூஆர்எலோடைய லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை இந்த யூஆர்எல் டேப்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கஸ்டமைஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்கிரவுண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஃபோர்கிரவுண்ட் கலர், அதாவது அந்த கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மார்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடை சுற்றி இருக்கிற அந்த கேப்பை தான் மார்ஜின் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 ஆப்ஷன் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்துருக்கேன். ஸோ அதே இப்போ பார்த்தீங்கன்னா 8 கொடுத்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த மார்ஜின் தெரியுதா? ஸோ இதுதான் மார்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து 2 வச்சு அப்டேட் கோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியூஆர் கோட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவே ஜஸ்ட் நீங்கள் வந்து லிங்க் எடுத்து பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு கியூஆர் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கேன்வாவில். ஸோ இந்த மாதிரி நார்மலான கியூஆர் இல்லாமல் கொஞ்சம் டிசைனாக கஸ்டமைசேஷன் பண்ணி கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த லோகோஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து கியூஆர் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நார்மலாக வந்து இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கஸ்டமைசேஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் இந்த பேஜே வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஸில் போயிட்டு குயிக் கியூஆர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த குயிக் கியூஆர் டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூஆர் ஜென்ரேட்டர் ஆப்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஜென் கியூஆர் அப்படின்றது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூஆரில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் யூஸ் பண்ண மாதிரி அண்ட் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கியூஆர் அண்ட் அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ யூஸ் பண்ணுற மாதிரியான கியூஆர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஜென்ரலாக நம்ம ஜென்ரல் கியூஆருக்கு அடுத்து யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென் கியூஆர் அப்படின்றது தான். ஸோ இப்போ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணோன்னே எப்படி நீங்கள் அதில் யூஆர்எல் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே கியூஆர் கோட் கண்டென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு கியூஆர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணால் கீழே டெம்ப்ளேட்ஸில் போய் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின்ஸ் இருக்கும். ஸோ இங்கே மேலே ப்ரிவியூவை பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்ஜின் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆருக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டுக்கு ஏதாவது வேணும்னா இப்போ ஃபில் அப்படின்னு இருக்குன்னா ஃபில்லில் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டுன்னு இருக்குது. ஸோ இதே வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா கிரேடியன்ட் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ரெட் கலர், ப்ளூ, அந்த மாதிரி க்ரீன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போதைக்கு ஒயிட்லேயே சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கியூஆர் ரெடி ஆகுது இல்லையா, ஸோ இந்த மார்க்ஸ் வந்து ரவுண்டாக வேணுமா, அதாவது சர்க்கிளாக வேணுமா, இல்லை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணுமான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சர்க்கிள் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டேன். அதே வந்து ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கிளிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஜூம் பண்ணி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இது ரெண்டுமே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சர்க்கிள்னு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் எல்லாமே சர்க்கிளில் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன்ஸையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது பேக்ரவுண்ட் கலர். ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் டார்க் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன கலரில் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய சேனல் கலரையே நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் ஃபில் கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை கிரேடியண்ட்டில் வேணுனாலும் கிரேடியண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ கிரேடியண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட் கலர் எனக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் கலர் கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஒரு கஸ்டமைஸான பிராண்ட் கலர் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கியூஆர் இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஷேப் அப்படின்னா இப்போ நான் ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 3 கார்னருமே எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் மாறிடுச்சு. ஸோ இதே ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணால் அந்த 3 கார்னர்ஸும் எனக்கு ரெக்டாங்கிளாக மாறிடுச்சு. ஸோ அந்த 3 ரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட ஷேப்பை மாற்றுறது தான் எக்ஸ்டர்னல் ஷேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குமே நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபில் கலர் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனல் கலர் மாதிரி இப்போ நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இதை வந்து நம்மளுடைய சேனல் கலர்லேயே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து கிரேடியண்ட்டாக சூஸ் பண்ணாலும் கிரேடியண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் சேனல் கலர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த 3 கார்னர்ஸ்லையும் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 கார்னர்ஸில் உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஷேப். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஷேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்னல் ஷேப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் எந்த மாதிரி வேணும், சர்க்கிளில் வேணுமா ரெக்டாங்கிளில் வேணுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் ஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸில் நம்மளுடைய சேனல் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு டிஃபால்ட்டாக ஒரே கலராக அழகாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய லோகோ இல்லை இமேஜஸ் ஏதாவது ப்ளேஸ் பண்ணோன்னா கீழே லோகோன்னு இருக்கும். ஸோ அதில் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் உங்களோட இமேஜ் வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்தா ப்ரிவியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சென்டராக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் மார்ஜின் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சென்டராக நம்மளோட இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி வந்து ஒரு அவுட்டர் பார்டர் மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அந்த இமேஜ் தெரியறதுக்காக இருக்கிற மார்ஜின் தான் அது. ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆட் டு டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் பிஎன்ஜி, எஸ்விஜி அண்ட் ஜேபக் இந்த மாதிரியான ஃபார்மேட்ஸில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான QR கோட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் ஆப்ஸில் போய் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, மேலேயே நம்மளுக்கு கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் Canva 2025 ஃபீச்சர் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர்ஸ் ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான QR ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரியான Canva டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய Canva ஃபுல் கோர்ஸ் வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.